30 டேஸ் 30 ஸ்நாக் சீரீஸில் இன்றைக்கி ஒரு சூப்பர் கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள், பட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் ஆயிரும். ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் காம்போ இது. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த 30 டேஸ் 30 ஸ்நாக் சீரீஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்னு பார்த்திங்கன்னா ஆனியன், கேபேஜ், இது ரெண்டு தான். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேபேஜ் எடுத்து உள்ளே இருக்கிறத நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைஃப் வச்சு இந்த மாதிரி நல்லா பொடிச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அந்த முட்டைக்கோஸோட ஃப்ளேவர் ஸ்நாக் ஃபுல்லாகவே இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதையுமே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் அழகாக பொடிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் காஷ்மீரி சில்லி பவுடர், வீட்டு குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, கார்ன்ஃப்ளவர், மைதா, ஓகேங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா அப்படி இல்லாட்டி சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஆயில் சூடு பண்ணி இதை குட்டி குட்டி பீசஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பர் கிறிஸ்பியான ஸ்நாக் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டடா!